எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக் மூர்த்தி பேசுகிறேங்க. இந்த போர்வெல்லில் மோட்டர் பைப்பெல்லாம் ஒழிஞ்சுன்னு எடுக்கிற வேலை செய்கிறேங்க. வானம் என்றைக்கோ மழை பெஞ்சு நமக்கு தண்ணி கொடுக்குது. பூமி என்றைக்குமே நம்மளுக்கு தண்ணி கொடுத்துட்டே இருக்குதுங்க. அதுக்கு மெயின் காரணம் போர்வெல். அதனால போர்வெலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானே டச் பண்ணிங்கன்னா போர்வெலை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் இந்த போர்வெல்லில் வர பிரச்சனைகள் அப்படி சொல்லிட்டு வந்துருக்கிறோம் நம்ம வீடியோஸில். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஊருக்குள்ளே பஸ் வந்துச்சு அப்படின்னா பஸ் டிரைவருக்கு தண்ணி கேட்டாங்கன்னா மோந்துட்டு ஓடி போய் கொடுப்போம். இன்னைக்கு அந்த கடவுளே வந்தா கூட தண்ணி பாட்டில் கையில் கொண்டு வந்தா தான் தண்ணி குடிக்க முடியும். அந்த நிலமையில போயிட்டு இருக்குது தண்ணி பஞ்சங்க. அப்புறம் உண்மையை சொல்றேங்க, இந்த தொழில 100க்கு 100 யாருனாலையுமே சக்சஸ்ஃபுல் கொடுத்துட முடியாது. என்னாலையும் கொடுத்துட முடியாது, யாருனாலையும் கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா நம்ம வந்து ஃபோனில் பேசிட்டு போறோம். அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது போர்வெல்ல ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்குது. பூமிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா விட்டு பார்க்கும்போது போர் சிறுசா இருக்குது. கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு லாரி விட்டு திருப்புற அளவுக்கெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது யாருனாலும் எடுக்க முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் 95% எங்களால் எடுத்துட முடியும். ஒரு 5% ஃபெயிலியரும் ஆகும். இந்த மாதிரி போர்வெல்ல நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படியே பார்த்துட்டே வாங்க, போர்வெல்ல வர பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டே வரோம். வாங்க இன்னைக்கு போர்வெல்ல போய் என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அப்படியே வீடியோஸ் கன்யூஸாக பார்த்துட்டே வாங்க. போர்கிட்ட வந்துட்டங்க, வேலையை ஆரம்பிக்க போறோம். கன்னியூவா பாருங்க. அங்கேயும் விளையாட்டு போக்கல அதே எதுவுமே பேசிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு உருப்படியான வேலையை பார்க்கலாம். போர் 1350 அடிங்க. மோட்டர் கொண்டே கீழே முட்டை வச்சுட்டாங்க. மழை பெஞ்சு பக்கத்தால கிணத்துல தண்ணி 5 அடி கிடக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா 1300 அடிக்குமே கொண்டு போய் மாட்டி விட்டாங்க. தண்ணி ஒரு 2-3 மாசம் ஆச்சுங்க. அப்புறம் இப்போ மோட்டர் மேல வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஆகுது. மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா கொஞ்சம் மோட்டர் எல்லாம் மேல இழுத்து வச்சிட்டீங்கன்னா போர்ல மோட்டர் சிக்காம இருக்கு. இது எவ்வளவு செலவு பாருங்க. 1300 அடிக்கு பைப்பு கேபிள் மோட்டர் எல்லாம் எத்தனை முதல்ல ஆகுறது. இத்தனை கூட உள்ள சிக்க வச்சுட்டு நீ இது வெளியே எடுத்து ஏற்றக்குள்ளதான் இருக்குதுங்க. பூரா போல்டர்ஸ் வந்துருக்குது. அவர் 1350 அடி போர் ஓட்டினது 1330 அடி மோட்டர் மாட்டியிருக்காரு. மோட்டர் பம்பும் 10 அடி ஆச்சு. கொண்டு போய் நிலத்துலயே முட்டியாச்சுங்க. ஒரு 2 மாசம் தண்ணி ஒழினா அப்புறம் உழுகிற மண்ணு பூரா அப்புறம் மோட்டர் மேலே தானே உழுகுங்க. வீடியோவில் நிறைய போட முடியாதுங்க. வர பிரச்சனையை மட்டும் பின்னாடி காட்டிட்டு வர பாருங்க. உள்ள அப்படி உள்ள காட்டி உள்ள ஜூம் போட்டு உள்ள கிட்ட கொண்டு வரும். தண்ணி தெரியுதா இல்லையா? பாரு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு கீழே கிடக்குது. தண்ணி ஒரு 5 அடிக்குள்ள கிடக்குது. 1300 அடி மோட்ரு. தண்ணி மேலே வரும்போது மட்டத்தில் கல் பூரா வந்து உழுகுங்கள. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போர்வெல்ல நிறைய வருது. தெரிஞ்சுக்கணும் அதை பற்றியுமே. இது நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணுறோங்க. வந்துருச்சுன்னா பரவாயில்ல. மோட்டருக்கு சப்போஸ் வரலை அப்படின்னா நிறையா செலவு. ரெண்டாவது நாங்கள் வந்து எடுக்கிறோம்லங்க, எங்களுக்குமே சரியான மன கஷ்டம். இப்படி வந்துட்டாத்தான் எங்களுக்கும் ஒரு பேர், ஒரு வேலை செஞ்ச திருப்தி. ரெண்டாவது வரா போச்சு அப்படின்னா தோட்டத்துக்காரங்களுக்கும் சரியான லாஸு. அப்புறம் அவங்களும் நாளைக்கு நம்மளை கூப்பிட்றதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கள் தொழிலில் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். ஒரு சிலது நம்ம செய்கிற வேலையை விடவே அதிகமாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்புறம் அது எடுக்க முடியாமையும் போயிருங்க. இந்த போரில் மோட்டர் சிக்கி மேலே இழுத்தாச்சுங்க. இது ஓட்டு தண்ணி ஒரு 5 நிமிஷம் ஓட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இழுத்து நிறுத்தி மோட்டர் எடுத்துகிட்டு இருக்கோம். தண்ணி நல்லா ஓடிட்டு இருக்குது. 1300 அடி போருங்க. போரில் 1300 அடினா 1350 அடி. 1330 அடிக்கு மாட்டிட்டாங்க. 20 அடி மட்டும் தான் கேப்பு. போர் ஓட்டும் போதே அந்த மட்டத்துல எல்லாம் மண் அதிகமாக போகுங்க. அது மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா ரிட்டன் பூரா போருக்குள்ளதான் உழுகு. நாங்கள் வந்து பார்க்கும்போதே கேசிங்குள்ள தண்ணி கிடந்துச்சு. மேலே ஒரு 5 அடிக்கே தண்ணி கிடந்துச்சுங்க. இப்போ அந்த அளவுக்கு தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மண் பூரா ரிட்டன் வந்து மோட்டர் போட்டு முடிஞ்ச வரைக்கும் மழை பெய்யும்போது கொஞ்சம் கேப் விட்டு மேலே தூக்கி வச்சுக்கோணும். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எங்களால் இன்னொருத்தர் யாரத்தர் சொல்கிறேன்னு இருங்க. பைப் இந்த கழட்டி போட்டுருக்கேன். அந்த பைப் கழட்டிட்டு ஒரு 100 அடி பைப் மேலே கழட்டி வைக்குதுங்க. அப்புறம் அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் ஓட விட்டு பட்டு அப்புறம் அப்படியே செட் பண்ணி நிறுத்திடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அப்படியே கன்னியோ பாருங்க. ஓடுது பார்த்தீங்களா? ஜாயிண்ட் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம். அங்கே இருந்துங்க தண்ணி வருங்க. சேர்த்து தண்ணியே வருங்க. கொஞ்சம் நேரம் ஓடணும். அப்படியே உடனே நிறுத்தணும்னா பூரா பம்பில் மண் ஏறிடு. கொஞ்சம் நேரம் ஓடுற கூட்டிருக்குறோங்க. ஒரே நிமிஷம் உங்களுக்கு ஆட்டுறேன்னு இருங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது தண்ணி ரொம்ப தேவைப்படுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வளர்த்துறதே தண்ணி தான் வளர்த்தி ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம விளையாடுற வயசுல தண்ணியில கப்பல் செஞ்சு விடுறோம். அந்த மாதிரி அது ஒரு சந்தோஷமான இதாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கடைசியில நம்ம மரணத்துக்கு பின்னாடி நம்ம அஸ்தி கரைக்கிறதுக்கு தண்ணி தான் தேவைப்படுது. தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம இதுக்கு. இன்னைக்கு இந்த போர்ல பார்த்தீங்கன்னா 1300 அடி மாட்டி லாக் ஆயிடுச்சு. இது வரங்க எல்லாம் வந்துட்டங்காட்டி அவருக்கு சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். இன்னைக்கு இது 1300 அடிக்கு கேபிள் பைப்பு மோட்டர் எல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா 5 லட்சம் ரூபா பணம் வேணும். அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து இந்த வெள்ளாமை ஒன்றும் பெருசா எல்லாம் எதுவுமே இல்லைங்க. வெறும் மக்காச்சோளம் தான் எல்லாமே.
இந்த மக்காச்சோளத்துக்கு வந்து இந்த தண்ணி வச்சுட்டு அவரு ரொம்ப இதா இருந்திருக்காரு. ரொம்ப தேவையானது வந்து நம்மளுக்கு தண்ணி, ரொம்ப அத்தியாவசியமான பொருள் தண்ணி. அது இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையே இல்லை. அதை வந்து எல்லாரும் கொஞ்சம் பார்த்து விளையாட்டுத்தனமா நினைச்சுக்காதீங்க. எல்லாருமே வந்து நம்ம ஒரு போர் இருக்குது அப்படின்னா எல்லாம் தெளிவா பார்த்துக்குங்க. ரொம்ப கொண்டே கிட்ட முட்டை வைக்காதீங்க. எல்லாம் பார்த்து நல்லபடியா பண்ணுங்க. பாருங்க, இது போர் உள்ள மோட்டார் சிக்கிறங்காட்டி அண்ணன் கேட்கல. அண்ணன் தான் அவர் தோட்டத்துல தான் மோட்டார் சிக்கி இருக்குது. அண்ணன் அதை விளக்கமா சொல்லுவார். நான் போர் எத்தனை அடி என்ன ஆச்சுன்னு சொல்லிருங்க. 1350 அடி போரு அடியில் மாட்டி இருந்தேன். சரிங்க. வாய்க்கால் தண்ணி வந்து மழை வேஞ்சி புதுநகர் வரங்காட்டி வரமட்டத்துல இருந்து மண்ணு பூரா உள்ள போயிடுச்சு. சரி, ஏன் கரெக்டா முட்டைங்க நினைக்கலீங்க. இன்னைக்கு முதல்ல எத்தனை ஆச்சுங்க? 5 லட்சம் ரூபாய் புளி மோட்டர் கேபிள் எல்லாம் 5 லட்சம் ரூபாய் கணக்கு. நாங்க வந்து பார்க்கும்போதுங்க அண்ணன் உசுறு இல்லாம கொண்டு இருந்தாருங்க பாவம். இதெல்லாம் இந்த மாதிரி நொறுங்க பிரச்சனை ஆகுதுங்க போர்வெல்ல. அவருக்கு மோட்டர் ரிலீஸ் ஆனுங்கட்ட மூஞ்சியே கொஞ்சம் கெளுத்தியா இருக்குது பாவம். இத்தனை முதல்ல போட்டு இன்னைக்கு வெள்ளாம வட்டி என்ன மிச்சமா போகுதுங்க? அங்கெல்லாம் ஒண்ணும் மிச்சமா போறது. அப்புறம் இத்தனை ஜாம முதல்ல போட்டு உள்ள கொண்டு சிக்க வச்சிட்டோம்னா அது பெருத்தடி. விவசாயியா இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆகுறதெல்லாம் ரொம்ப பெருத்தடிங்க. முடிஞ்ச வரைக்கும் போர்வெல்ல வந்து நிலத்துல முட்டை வரைக்கும் கொண்டு போய் விட வேண்டாங்க. அப்புறம் மழை பெஞ்சு தண்ணி வருது அப்படின்னா ஒரு 100 அடியாச்சும் மேல இழுத்துட்ருங்க. அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்குங்க. 100 அடி இழுத்துட்டே பிரச்சனை இல்லை. ஆமாங்க. நீங்க இப்போ நாம 100 அடி மேல கழட்டி போட்டோங்க, நீ உழுதுற மண்ணும் அலைக்கு போட்டு தண்ணி நிறுத்தாம ஓட்டி விட்டுருவாங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் ஓட்டிட்டு இருக்கணும். நீங்க தண்ணி ஓட்டி எத்தனை நாள் ஆச்சுங்க? தண்ணி மண் அடிச்சு நின்றதோட 2 மாசமா ஓடல. 2 மாசம் ஓடல. அப்புறம் அந்த உழுதுற மண் பூரா மோட்டர் மேலதான் பாமாகுது. மோட்டர் மேல வராது. இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. ஊர்பட்ட முதல்ல போட்டு 1300 அடி கீழ இருந்தா நம்மளுக்கு 1300 அடி கீழ இருந்தா தண்ணி எடுத்து வெள்ளாம மாட்டிட்டு இருக்கிறாங்கல்ல. தண்ணி ஈஸியா கிடைக்கிறதுக்கெல்லாம் சர்வசானம் நினைச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பொருள் உங்க இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு அது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. இந்த போர் பாத்தீங்கன்னா 1330 அடிங்க. 1330 அடிக்குமே மோட்டர் மாட்டிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா வறட்சியில் ஓட்டுன போர், அதனால கீழே வரைக்கும் மாட்டிட்டாங்க. இப்போ வந்து வாய்க்கால் தண்ணி மழை வேஞ்செல்லாம் தண்ணி வந்ததுனால பாத்தீங்கன்னா 5 அடியிலேயே தண்ணி கிடக்குது. அதனால இந்த வரமட்டத்தில் போன கட்டிங்ஸு போல்டர்ஸ் எல்லாம் வந்து ரிட்டர்ன் மூடிடுச்சு. அதனால இப்போ இந்த மோட்டர் உள்ள சிக்கிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் மோட்டர் மேலே கழட்டிட்டோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போது அல்லது வாய்க்கால் தண்ணி வரும்போது இந்த மாதிரி ஆழமா இருக்கிற குழி வந்து ஒரு 100 அடி 200 அடி மோட்டரை கழட்டிடுங்க. கழட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி வர்ற பிரச்சனை வந்து கொஞ்சம் சால்வ் ஆகுங்க. பாருங்க, அப்புறம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரே நிமிஷம் அந்த கேமரா கொண்டா பண்ணிப்பா. அப்புறம் டைட்டில் ஒன்று இருக்குது, நீங்க ஒன்று போட்டிருக்கேன்னு சொல்லி எல்லாம் கூட சண்டைக்கு வருவீங்க. இருங்க, வண்டி மேல ஏறியே காட்டுறேன்னு இருங்க. பாருங்க, முழுக்க முழுக்க பூரா பச்சுன்னு காத்தாடிக்கு நடுவுதான் நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறோம். விதவிதமா காத்தாடி இருக்குது. பைப் வச்ச காத்தாடி, ஆங்கில் வச்ச காத்தாடி. காத்தாடி பார்க்காதவங்க எல்லாம் பாத்துக்குங்க. கரண்ட் எடுக்கிற காத்தாடி இந்த ஏரியாவில் அதிகமா இருக்குது. இங்கதான் வண்டி நிறுத்திட்டு நம்ம உங்களுக்கு காட்டுறக்கு வேண்டிய வண்டி நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கிறோம். பாருங்க, வண்டி கிளம்பிக்குது பாத்தீங்களா? பூரா விதவிதமா காத்தாடியாவே இருக்குது. அப்புறம் டைட்டில் இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு யாரும் சண்டைக்கு வந்துடக்கூடாதுங்க. டைட்டில் போட்டிருக்க மாதிரியே நானும் இடத்தையும் காட்டிட்டேன். சரி, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.